Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வீட்ல ஒரு துக்கம் நடந்துருச்சு. என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா நாம அந்த வீட்ல வாழ்ந்திருக்கோம். அந்த மரியாதைக்காக நாம அங்க போனோம். ஆனா அவங்க நம்மள மதிக்கவே இல்ல. இனிமேல் நாமளும் அவங்கள மதிக்க போறதில்ல. ஏன் ஸ்ருதி, அந்த சத்யா ஏன் அப்படி நடந்துக்கிட்டா? தேவிய கொன்னது அந்த செல்வநாயகி தானே அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாளே. எதை வச்சு சொல்றா? எனக்கு தான் அந்த விஷயம் புரியல. தேவியா அவங்களுக்கு பிடிக்காதுதான். அவளை எப்படியாவது அபிமாமா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அபிமாமாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா உண்மையாவே அவங்க அப்படிதான் யோசிச்சிருப்பாங்களோன்னு எனக்கே இப்போ டவுட்டா இருக்கு. ஏன்னா அபிமாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களோ இல்லையோ, ஆனா தேவி மேல அவங்களுக்கு இருந்த கோபம் உண்மைதான். ஏன்னா அவங்களோட மருமகளா வந்ததுனால அவங்களோட கௌரவமே போயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்குமே அவங்க தேவிய கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு உண்மை தெரியதான் போகுது. அது அவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் தான். அபிமாமா அதுக்கப்புறம் அவங்க முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிருவாரு. அதுவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ எனக்கு தெரிஞ்சு செல்வநாயகியத்தை தேவியை கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா வேற யாராவது இதை செஞ்சிருக்கணும். ஏண்டி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அபி உன்கிட்ட இருந்து தேவிய பிரிச்சுட்டா. செல்வநாயகியும் நம்மள வீட்டை விட்டு அனுப்பிட்டா. அந்த கோபத்துல நீதான் தேவி ஏதாவது செஞ்சியா? இல்லடி, ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க பயப்படுவோம்னு எங்க கிட்ட சொல்லாம இருக்கலாம்ல. அதுவும் இல்லாம உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த அளவுக்கு கோபம் வருது நியாயம் தானே? மா, அப்படியெல்லாம் உங்ககிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் இதெல்லாம் செஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. அதுவும் இல்லாம தேவிய கொண்டுதான் நான் வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லையே. ஏன்னா அது நான் தோத்ததுக்கு சமம். எனக்கு தோத்து போறது பிடிக்காது. அப்போ யாருதான் அந்த தேவிய கொண்டு இருப்பாங்க? அவளை கொலை பண்ற அளவுக்கு அவ மேல யார் கோபமா இருப்பாங்க? அவ அந்த அளவுக்கு ஆள் கிடையாதே. ஒருவேளை செல்வநாயகி பழி வாங்குறதுக்காக வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் டைம்ல அத்தைக்கு யார் கூடயும் பெருசா பிரச்சனை கிடையாது. அவங்க கோவப்பட்டது நம்ம கிட்ட மட்டும்தான். அப்படி பார்த்தா இப்போதைக்கு நாம தான் அவங்களோட எதிரி. ஆனா நாமளும் அப்படி எதுவும் செய்யலையே. அப்பா, இது உன் வேலைதானா? சத்தியமா நான் இதை செய்யலமா. உன்கிட்ட கேட்காம நான் எதையாவது செஞ்சிருக்கேனா? வாழ்க்கையை கெடுத்ததுக்கு நியாயமா பார்த்தா அவ என் கையால தான் செத்து இருக்கணும். உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு கோவம் தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு முன்னாடியே யாரோ முந்திக்கிட்டாங்க. நானே அந்த கடுப்புல தான் இருக்கேன். ஏங்க, நம்மள விட தேவி சாகணும்னு நினைக்கிற அளவுக்கு யாருங்க இருக்காங்க? ஒருவேளை அந்த சத்யா சொன்ன மாதிரி செல்வநாயகி தான் தேவி கொண்டு இருப்பாளோ? மா, நான் தான் அவங்க கொண்டு இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றேன்ல. இல்லடி, நம்ம விஷயத்திலயும் செல்வநாயகி திடீர்னு மாறினாங்க. அதே மாதிரியே தேவி விஷயத்துல ஏன் மாறி இருக்க கூடாது? எனக்கு என்னமோ செல்வநாயகி தான் தேவியை கொண்டு இருப்பாளோன்னு தோணுது.